தமிழகத்தில் இரவு வானிலை அறிக்கை ஒரு 7:30 மணி அளவில் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் தற்போது மத்திய மாவட்டங்களில் பொழந்து கட்டி கொண்டிருக்கிறது மழை பொழிவு. ஓகேங்களா. திருச்சி, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டம், சேலத்துடைய தெற்கு பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் மட்டும் இந்த மழைப்பொழியுடைய நீட்சி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. டெல்டா மாவட்டங்கள் சில இடங்கள்லேயும் மழைப்பொழிவு வலுவாக இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற இந்த மாவட்டங்களுக்கும் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. வட கடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தெற்கு ஆந்திரா இன்று மிக கனமழை பொழியக்கூடும். தெற்கு ஆந்திரா இன்று மிக மிக கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா பொழிவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. தெற்கு ஆந்திராவுக்கு இருக்குது. வட தமிழ்நாட்டுக்கு இன்று இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஸோ அந்த வட தமிழகத்துடைய இந்த மழை பொழிவு என்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுதுன்றத நம்ம கட்டாயமாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நேற்றே வந்து வடக்கு உள் மாவட்டங்கள்லேயும் திருவள்ளூருடைய வடக்கு இந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிவு இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எந்தெந்த பகுதிகளில் வந்து இருக்கும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஆனால் இந்த மத்திய மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலுவான மழை பொழிவு நிச்சயமாக உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கே நோக்கி வரலாம், அல்லது நிலப்பகுதிகளிலே அது உருவாகி அது செயலிழப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையத்தான் வடகடலோர மாவட்டங்களுடைய மழை பொழிவுகள் என்பது தொடர்ந்து உற்று நோக்கப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 27 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்றது இன்று இருக்கலாம். ஓகேங்களா. புயல் காற்றுடன் மழை என்பதை நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பரவலான மழை பொழிவு வரும் பொழுது காற்று இடி மின்னலோடு மழையானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இந்த மழை பொழிவு அடியோடு பெரும் பரப்பளவில் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. முற்றிலும் குறையலாம். நாளைய மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளைய மழை பொழிவுடைய நீட்சிகள் டோட்டலாக வந்து குறைந்து நாளை மறுநாள் மென்மேலும் இன்னும் குறைந்து இப்படியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்து செல்வதற்கு வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக, நீட்சி அடைவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவுகள் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பல பகுதிகளில் ஒரு வலுவான மழைப்பதிவுகள் வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். அடுத்தடுத்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா 60-50 சென்டிமீட்டர் அந்த ஒரு மிகப்பெரிய பெருமழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மழையானது கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவை கொடுத்தது. அந்த மழை பொழிவு இன்று நாளை ஒரு நாள் உச்சபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதற்கு பிறகு ஆங்காங்கே இந்த ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஃபால் இருக்கலாம். ஓகேங்களா. மேபி ஒயிட் ஸ்ப்ரெட் எப்படி சொல்கிறது, ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இப்போ இருக்கிறதுல ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரெயின்ஃபால் பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை ஜூன் மாதத்துடைய மழையுடைய சராசரி அளவை கூட்டினாலும் கூட இப்போ மழையானது தொடர்ந்து பெய்து நிறுத்தி ஜூன் 1லேருந்து பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெயின்ஃபால் அப்கமிங் வரக்கூடிய டேஸில் மிதமான மழையாக உள் மாவட்டங்களில், வடக்கு உட்பகுதிகளில், மற்ற மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி மழையானது ஓரளவு பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 13ஆம் தேதிக்கு மேலே வந்து காற்று பலமாக வீசலாம். தென்மேற்கு பருவக்காற்று மிக பலமாக வந்து பார்த்திங்கன்னா வீசுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாளைக்கிலிருந்தே வந்து இந்த தென்மேற்கு காற்று வலுவாக வீசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மழைப்பொழிவு எப்பொழுது வந்து தொடங்கும்னா 20ஆம் தேதிக்கு மேலே தொடங்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான வெப்பசலன மழை மீண்டும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து சொல்லலாம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த 20ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடியதில் துல்லியமாக நிறைய சேனல்களுடைய மாற்றங்கள் நடந்திருக்கும்.